Unit 1 Fundamentals of Computers Chapter 4 Theoretical Concepts of Operating System அது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Theoretical Concepts of Operating System. Now so the previous classல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா chapter 3 வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் டிஸ்கஸ் பண்ணோம். அது ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய RAM types and RAM, ROM, RAM, PROM, EEPROM இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் டிஸ்கஸ் பண்ணோம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மெமரி, ப்ளூரே டிஸ்க் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்ட் ஆஃப் அனதர் ஒரு டாப்பிக்காக பார்த்திங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் நம்மளுடைய சிஸ்டமில் என்னென்ன போர்ட்ஸ்லாம் அவைபிலிட்டியாக இருந்தது, தென் அந்த போர்ட்ஸ் ஒவ்வொன்றும் என்ன பர்பஸுக்கான யூசேஜ் ஆஃப் போர்ட்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா HDMI கேபிளை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். HDMI கேபிள். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் 1 மார்க் பார்த்தோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு எல்லாமே புக்கில் ஆன்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பேஜ் நம்பர் சொல்லிட்டு நோட் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் அதில் கால் பண்ணி கேட்டுக்கோங்க, சரிங்களா? நான் இந்த கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா டுடே கிளாஸில் சண்டே அப்படிங்கிறத ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ ஒரு கிளாஸ் மட்டும்தான். அந்த ஒரு கிளாஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 Theoretical Concepts of Operating System. Theoretical Concepts of Operating System அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு சாஃப்ட்வேர், டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர் டிஸ்கஸ் பண்ணுவோம் எலாபரேட்டாக. நான் அதுக்கடுத்தது இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் நீட் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எதுக்காக எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பாயிண்டாக பார்த்திங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதில் யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சர்டைன் பாயிண்டாக கிளாஸிஃபை பண்ணாங்க. த ஃபாலோயிங் ஆர் ஃபியூ யூசஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை மெயினாக சம் டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 டைப்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த டாபிக் வரலும் நம்ம என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வரலும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கம் டு த கிளாஸ். இந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் லேர்னிங் அப்ஜெக்டிவ் மெயின் இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ லெசன் நம்ம ஸ்டடி பண்ணும்போதும் ஒவ்வொரு லெசனுடைய பர்பஸ் எதுக்காக ஸ்டடி பண்ணுறோம், என்ன யூசேஜுக்காக ஸ்டடி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். ஸோ அப்போ நம்மளுடைய இந்த லெசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் டு நோ த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் தேர் டைப்ஸ். டு நோ த கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் த லெசன் எதுக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணாங்க, வாட் இஸ் த பர்பஸ் டு டெவலப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அண்டு த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்காக, அண்ட் தேர் டைப்ஸ், என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய டைப்ஸ் என்னதுக்காக எதுக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணாங்க, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவைபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டைப்ஸ் இருக்கா? எஸ், அவைபிலிட்டி ஃபார் மெனி டைப்ஸ் அவைபிலிட்டியாக இருக்குது. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா லேர்னிங் அப்ஜெக்டிவில் டு அக்யூர் த பேசிக் நாலேஜ் அப்படின்னா எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்ன ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எலாபரேட்டாக பண்ணுவோம். என்ன ஒர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, யூசர்கிட்ட என்ன ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுவோம் எலாபரேட்டாக. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன் என்ன நடக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நம்மளுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் நம்ம கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
to know the concepts of operating system என்னத்துக்காக create பண்ணாங்க, what purpose to create the operating system and what is the usage of operating system அப்படிங்கிறது தேவை. அதுவும் நம்ம இப்போ ஸ்டடி பண்ணுவோம். systems and their types, operating system உடைய types, operating systemல நிறைய types of operating system இருக்கு. ஸோ அதை ஸ்டடி பண்ணுவோம். to acquire the basic knowledge of operating systems and its functions அப்படின்னு சொல்கிறாங்க. to acquire the basic knowledge of operating system and its function. basic knowledge எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி. அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன ஒர்க்கை டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ நவ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் டு சாஃப்ட்வேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் யூ நோ தட் த சாஃப்ட்வேர்னா என்ன, வாட் யூ மீன் பை சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஆஃப்டர் த சாஃப்ட்வேர் I can explain detail about the software is nothing but a set of code. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னால் ப்ரோக்ராம் பற்றி சொல்லிடலாம். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்லாம் ஜாயின் ஆனது என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். a small of code to join to generated as a program or a set of instruction join to create a programs. So a small program or a biggest program to join to generated as a software அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, is a software is a set of instructions. Simply you can understand a software inside a many of code availability அப்படின்னு சொல்லலாம். many of code. So a software is a set of instructions that performs specific task. அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இட் இன்ட்ராக்ட்ஸ் பேசிக்கலி வித் த ஹார்ட்வேர். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்க, இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டோம். இது சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா என்னது, ஃபார் யூசர் கிவிங் ஏ சம் கமாண்ட்ஸ் ஆர் யூசர் கிவிங் ஏ சம் வேல்யூஸ் பேசிக்கலி வித் த ஹார்ட்வேர் டு ஜென்ரேட் த டிசைர் அவுட்புட். என்னுடைய சாஃப்ட்வேர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் டு ஜென்ரேட் த டிசையர் அவுட்புட். இந்த ஹார்ட்வேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சாஃப்ட்வேருடைய ஒர்க்கு. சிம்பிளி அண்டர்ஸ்டாண்ட் த சாஃப்ட்வேர் இஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அது என்ன பண்ணோம், பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணோம். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், இட் இன்ட்ராக்ட் யாருக்கு இடையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த சிஸ்டம் ஹார்ட்வேர். த இன்ட்ராக்ட் பேசிக்கலி வித் த ஹார்ட்வேர் டு ஜென்ரேட் டிசையர் அவுட்புட். எனக்கு டிசையர் கரெக்டான ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒர்க் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சாஃப்ட்வேர்கிட்ட இருக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிளாசிஃபை சம் டைப்ஸ். இந்த சாஃப்ட்வேரை சம் கிளாசிஃபிகேஷன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, சம் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒய் வி நீட் டு கிளாசிஃபை த சாஃப்ட்வேர் சார், ஏன் எதுக்காக சாஃப்ட்வேர் கிளாசிஃபை பண்ண வேண்டியது, சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இன் டூ வே ஆஃப் ப்ராசஸ் த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் திங்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிவைரஸ், எம்எஸ் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் நம்ம கேமிங் விளையாடுறது ரிலேட்டட் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் எ காமன் டு சாஃப்ட்வேர் கேட்டகரியில் வராது. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக பிரிப்போம். யார் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக சாஃப்ட்வேர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசருக்கு தேவையான அப்ளிகேஷன் ரிலேட்டட் சாஃப்ட்வேர், சிஸ்டமுக்கு ரிலேட்டட் தேவையான சாஃப்ட்வேர்ஸ்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ அப்போது நம்மளுடைய சாஃப்ட்வேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ வேவாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. த கிளாஸிஃபை இன்டு டூ டைப்ஸ். த சாஃப்ட்வேர் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு two types. One is the application software, another one is the system software. Application software, another one is the system software. Are you understand how many types of software are classified அப்படின்னு சொல்லிட்டு one mark question கேட்கலாம். So two types of software are classified. One is the application software, another one is the system software அப்படின்னு classify பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இப்போ elaborate டிஸ்கஸ் பண்ணலாம். Now the first one of process பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா the first one பார்த்தீங்கன்னா application software. அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன சார், வாட் யூ மீன் பை அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்கலாம். அப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம ரிலேட்டட் ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணுறோம், ஆன்லைனில் நம்ம ஒரு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறோம், அல்லது ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம், பையப் பண்ணுறோம். அங்கே நம்மளுக்கு தேவையான திங்ஸ் அல்லது நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கே அந்த வெப்சைட்டுக்குன்னு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஃப்ளிப்கார்ட், அமேசான். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதை டெவலப் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் is a set of programs to perform a specific task. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். நம்மளுடைய சிஸ்டமில் என்ன இருக்கும் அப்படின்னா செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த செட் ஆஃப் சாஃப்ட்வேர் வச்சு தான் என்ன ஆகணும்னா நம்மளுக்கு பர்ஃபார்ம் ஆகும். ஸோ நம்மளுடைய செட் ஆஃப் ப்ரோக்ராம் டு பர்ஃபார்ம் a specific task. நம்ம ஆல்ரெடி சாஃப்ட்வேர் டெஃபினேஷன் பார்த்தது தான். ஸோ இப்போ இங்கே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இன்சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா a set of programs to perform a specific task. அதுக்குள்ளே இன்சைடில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட்டேஷன் பண்ணுறதுக்கான அவைலபிலிட்டி இருக்கும். லைக் ஒன் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் ஆர் கிவிங் ஃபார் MS Word. It is one of the application software. Is an application software to create a text document and VLC. இது என்ன கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MS Office ஆர் MS Word அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அண்ட் VLC பிளேயர் அனதர் ஒரு எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஃபெமிலியர், நம்ம எல்லாருமே நம்ம மூவி இதெல்லாம் ப்ளே பண்ணி பார்க்கக்கூடிய அது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ VLC player is a familiar application software to play videos. For play audio and video. இந்த VLC player என்னென்ன பண்ண முடியும்? For familiar process 2 for VLC media playerல play familiar application software to play videos, video files and many more அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 எக்ஸாம்பிள் ஆஃப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஒன் இஸ் MS Word, another one is VLC player. ஸோ இந்த 2வும் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரிலேட்டட் ப்ராசஸை டன் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? சிஸ்டம் சாஃப்ட்வேர். வாட் யூ மீன் பை சிஸ்டம்? சிஸ்டம் அப்படின்னா எதை சொல்லுவோம்? நம்மளுடைய கம்ப்யூட்டர். ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேர் தேவையா? எஸ், இட் இஸ் நீடட். ஏன் எதுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் நம்மளுடைய சிஸ்டம் பர்ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் பர்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் அ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஆல்சோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஈவன் தோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்சோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அது இருந்தால் தான் என்னுடைய சிஸ்டம் என்ன ஆகும்? இட் வில் பி ஆக்டிவேட்டட் ஆர் இட் ஒர்க் டூ சம் ப்ராசஸ் ஆர் அதர்வைஸ் இட் கேனாட் டூ தட். தட் இஸ் டிசைன்டு டு ரன் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த கம்ப்யூட்டர் ரன் ஹார்ட்வேர் அண்டு அப்ளிகேஷன்ஸ். என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் ப்ராப்பராக ஒர்க் ஆனது அப்படின்னா தான் என்னாகும்? என்னுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே என்னாகும்? இட் perform to execute or otherwise it cannot executed, it cannot perform the fulfill of process அப்படின்னு சொல்ல முடியும். அல்லது the user needs not completed அப்படின்னு சொல்ல முடியும். யூசருக்கு தேவையான ப்ராசஸ் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர். என்னுடைய எக்ஸாம்பிள் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒன் இஸ் அ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் another one is a language processor அப்படின்னு சொல்கிறாங்க. what do you mean by language processor? in case of the language or you can speak to convert the word or convert the audio. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாங்குவேஜ் ப்ராசஸர் சாஃப்ட்வேர். சரிங்களா? ஸோ கன்வெர்ட்டிங் நான் பேசுகிறது இப்போ என்ன பண்ண முடியும்? இட் வில் பி கன்வெர்ட்டட் ஆஸ் அ வேர்டாவோ ஆர் ஆடியோவாவோ கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பர்பஸ் அப்படி என்ன யூசேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் பர்பஸ் ஆக்டிவேட் பண்ணால் தான் எனக்கு அந்த ப்ராசஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நவ் we can discuss for the topic last types of software. 2 types of classify பண்ணோம். ஒன் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், another one is a system software. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு என்ன டீட்டெயில் பார்த்தோம். அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு 2 எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஒன் இஸ் MS Word, another one is a VLC player. 1 mark 2 mark கொஷனில் கேட்கலாம், அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன்.
Now system softwares அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டமுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ். ஒன் இஸ் அ ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் அ லாங்குவேஜ் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நவ் அதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாப்பிக்காக கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு என்னங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்தர் டாபிக் ஆஃப் கிவிங் the introduction to operating system அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்ன சொல்கிறாங்க, வாட் வி ஆர் கிவிங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். நவ் டிஃபைன் OS, டிஃபைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நம்ம பார்க்கும்போது வாட் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கிவ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். What is a system software give an example சொல்லிட்டு 2 மார்க் கொஸ்டின் அது கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், ரைட் த டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ டோட்டலி 2 மார்க் கொஸ்டின் பார்த்துருக்கோம் செப்பரேட் பிட்வீனா. இன்கேஸ் இந்த 3யும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணலான்னா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வித் கிவ் அன் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 மார்க்கோ ஆர் 3 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. நான் இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டிஃபைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஃபைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது என்னது, சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? ஸோ நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS அப்படிங்கிறது என்னது, இது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர், சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் which serves as an interface between user and the computer. இது யாருக்கு இடையில் ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் அண்ட் கம்ப்யூட்டர், யூசர் அண்டு கம்ப்யூட்டர் இவங்களுக்கு இடையில் ஒர்க் ஆகக்கூடியவங்க. ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எலாபரேட்டாக. இது புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டிஃபைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா அது ஒரு 2 மார்க் கொஷின், நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. இன்சைட் கொஷின் அது உங்களுக்கு கேட்கலாம். நவ் அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வாட் வி ஆர் கிவிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். த கண்ட்ரோல் இன்புட் அவுட்புட் அண்ட் அதர் பெரிஃபரல் டிவைசஸ் சச் ஆஸ் டிஸ்க் டிரைவ்ஸ். பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா இட் கண்ட்ரோல்ஸ், எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்புட் அவுட்புட் அண்ட் அதர் பெரிஃபரல் டிவைஸ் சச் டிஸ்க் டிரைவ்ஸ், பிரிண்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ். இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். சார் நம்ம ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரில் படிச்சிருக்கோம், அது பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக நம்ம லிங்க் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆயிரும், பவர் சப்ளை இருந்தால் ஒர்க் ஆயிரும் அப்படிங்களாமே. இதுக்கு எதுக்கு நம்மளுக்கு நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். அது இருந்தது அப்படின்னா தான் இட் வில் பர்ஃபார்ம் ஆல் த அதர் பெரிஃபரல் டிவைஸ் அண்ட் கெஜெட்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னா நாட் பர்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே பாயிண்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் கண்ட்ரோல்ஸ் இன்புட் அவுட்புட் அண்ட் அதர் பெரிஃபரல் டிவைசஸ் such as disk drives, printers and electronic gadgets அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நான் அதுக்கு அடுத்தது ஒரு 2 மார்க் கொஷின் உங்களுக்கு இருக்குது. இங்கேருந்து ஒரு 2 மார்க் கொஷின் எது வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the end வரைக்கும். ஸோ the function of an operating system include file management, memory management, process management and device management. What are the question எழுதிக்கோங்க. Function management, what are the functions of operating system அப்படின்னு கேட்கலாம். functions of or list out the functions of operating system. one is என்னன்னு பார்த்தீங்கன்னா file management, second one பார்த்தீங்கன்னா memory management, third one பார்த்தீங்கன்னா process management, fourth one பார்த்தீங்கன்னா device management. ஸோ இந்த 4 ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 ஃபங்க்ஷன்ஸும் இந்த 4 ஒர்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஃபங்க்ஷன். அது ஒரு 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்கோம், ஃபைல் மேனேஜ்மெண்ட். என்னுடைய ஃபைல்லாம் எப்படி நான் பார்த்துக்கணும், எப்படி செப்பரேட் பண்ணணும், எப்படி எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. நவ் மெமரி மேனேஜ்மெண்ட். நான் ஃபைல் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபைல் எல்லாம் என்ன பண்ணணும், அந்த ஃபைலுக்கு தேவையான மெமரிஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா அலோகேட் பண்ணி கொடுக்கணும், அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்.
ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஈவன் நான் ஒரு ஃபைலை கிளிக் பண்ணுறேன் அல்லது ஒரு டேட்டா ஓப்பன் பண்ணுறேன், ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அங்கே ப்ராசஸ் பண்ணி அந்த வீடியோவை கிளியராகவும் ஆப்டிமாகவும் கொடுக்க வேண்டியது, அது ஒரு எக்ஸாம்பிளாக ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு மெனி மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ அந்த பிரிண்ட் பண்ணும்போது என்னுடைய டிவைசஸ் அல்லது என்னுடைய டிவைஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the functions of operating system, one is a file management, another one is a memory management, and third one is a process management, and last one as a device management and many more அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் ஒன் டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். தட்ஸ் a diagram. what do you understand? இந்த டயக்ராம் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தெரியுதா? ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுல இதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு பர்ஃபார்ம் பண்ண வைக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க? இட் வில் பி கண்ட்ரோல் ஃபார் யூசர் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதில் என்னது? ஹார்ட் டிரைவ், மானிட்டர், மவுஸ், கீபோர்ட், பிரிண்டர், ஆப்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ விண்டோஸ் 10 இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஆப்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. விண்டோஸ் 7 பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறாங்க. நவ் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக. நவ் வித்தவுட் an operating system அப்படின்னு என்னது? what do you mean without? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் a computer cannot effectively manage all the resources. ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? வித்தவுட் an ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் என்னுடைய கம்ப்யூட்டர் என்னது? cannot effectively manage all the resources. மேனேஜ் அப்படிங்கிறது என்ன? எஃபெக்டிவ்லி அப்படின்னு என்னது? கிளியராக, ஆப்டிமமாக என்னுடைய அவுட்புட் அக்யூரஸாக வராது, அல்லது எரர் வரும், அல்லது மிஸ்டேக் ஆகும், பிரிண்ட்டு கரெக்டாக வராது, அல்லது ஃபைல் மிஸ்மேட்ச் ஆகும். மேனேஜ் ஆல் த ரிசோர்ஸஸ், ஈவன் எல்லா நெட் கனெக்டிவிட்டி இது எல்லாமே ப்ராப்பராக எனக்கு என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. நான் when a computer is switched on, நான் என்னுடைய கம்ப்யூட்டர் switched ஆன் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ the operating system is loaded. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகுமா? சிஸ்டம் ஆன் பண்ணோன்னே என்ன ஆகும்? லோடட் அப்படின்னு காமிக்கும். அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோடட், ஜஸ்ட் வெயிட், விண்டோஸ் வெயிட் அப்படிங்கிறது காமிக்கும், ப்ளீஸ் வெயிட் த விண்டோஸ் லோடட் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ அதுதான் அங்கே சொல்கிறாங்க. இன்டு த மெமரி ஆட்டோமேட்டிக்கலி, இதை என்ன பண்ணும்? என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மெமரியை ரெஃப்ரெஷ் பண்ணும். ஒன்ஸ் அகைன் என்ன ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க? ஸோ ஆல் த டேட்டாஸ் ஆர் அவைலபிலிட்டி ஆர் நாட், எல்லா டேட்டாவும் அவைலபிலிட்டியாக இருக்கா இல்லையா, அல்லது ஏதாவது எரர் அக்கர் ஆகிருக்கா, எனி ப்ராப்ளம் அக்கர் ஆகிருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்ச் பண்ணுவாங்க, அல்லது சம் ப்ராசஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய சிஸ்டமில் சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம், அல்லது 1 மார்க் கொஷினில் கூட உங்களுக்கு கொடுத்து கேட்கலாம். பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், சம் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் த சம் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கொஷினில் கூட கேட்கலாம், அல்லது லிஸ்ட் ஆஃப் த சம் ஆஃப் பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அண்டு லேப்டாப்ஸ், நம்ம எங்கே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்னுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் இன் லேப்டாப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். விண்டோஸ், யூனிக்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய விண்டோஸ். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா யூனிக்ஸ். நான் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா லினக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய பர்சனல் ப்ராசஸில் பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். இதெல்லாம் யார் குறியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டர் ஆர் என்ன லேப்டாப் குறியுது. அதுக்கடுத்த ப்ராசஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள், லைக் மொபைல் டிவைசஸ். நம்ம இப்போ நம்மளோட மொபைலில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், ஐஓஎஸ் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி நம்மளோட ஈவன் ஒவ்வொரு கீபோர்டு கூட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. சாஃப்ட்வேர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு, ஆன் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா மொபைல் ஷாப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே என்ன சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, சாஃப்ட்வேர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அங்கே அந்த சாஃப்ட்வேர் போயிடுச்சு. சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ மொபைல் ஆல்சோ யூ கேன் யூஸ் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மோஸ்ட்லி யூஸ்ட் இன் ஆண்ட்ராய்டு ரொம்ப எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணாங்க. அண்ட் iOS அண்டு OS மொபைல்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1 மார்க் கொஷினில் 2 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்பாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? கிளியராக இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட டெஃபினட்டாக கால் பண்ணி பேசுங்க. ஓகே, நவ் அதுக்கு அடுத்த டாபிக் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எதுக்காக எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை? நியூ புக்கில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. நியூ புக்கில் என்ன வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கள் ஓல்டன் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4.2.1 நீட் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது தான் இந்த டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரும். நான் நியூ புக்கில் உங்களுக்கு இது கொடுக்கல. ஓகே, ஆனால் நான் வச்சுருக்கிறது இங்கே ஹார்ட் காப்பியாக வச்சுருக்கிறது ஓல்டு புக் வச்சுருக்கேன். ஸோ அதில் இருக்கிற கண்டென்ட்டும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூவ் ஆகிட்டாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸோ இங்கே டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்கூடிய இந்த டயக்ராம் நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் வி ஆர் அண்டர்ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் யூசர். ஸோ இங்கே இன்ட்ராக்ஷனில் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூசர், ஹார்ட்வேர். ஸோ இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் யூசரில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ராசஸிங் நடக்குது. ஸோ இதில் யூசர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் யார்கிட்ட போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கிட்ட போவோம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கிட்ட நம்ம யூசருக்கு என்ன கன்வீனியன்ட், என்ன ப்ராசஸ் ரிலேட்டட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம். இன்கேஸ் நான் ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் மூவ் அப்ளிகேஷன். இல்லை நான் ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஹார்ட்வேர் டிவைஸ் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, கேதர் பண்ணி யூசருக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ என்னுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா எங்கே போவாங்க, இந்த அப்ளிகேஷன் VLC பிளேயர் ப்ளே ஆகும். VLC பிளேயர் ப்ளே ஆகி மறுபடியும் எங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து திரும்ப எனக்கு ஹார்ட்வேர் டிவைசஸில் பிரிண்ட் ஆகும். ஸ்பீக்கரில் அவுட்புட்டில் எனக்கு என்ன ஆகும், சவுண்ட்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறதுல கேன் கிவிங் எ மெனி பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், த ஃபாலோயிங் ஆர் ஃபியூ யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். The main use of operating system. The first point, to ensure that computer can be used extract what the user wants do அப்படின்னு கேட்குறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான ப்ராசஸ் என்ன, ensure that computer can be used to extract யூசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், யூசருக்கு தேவையான நீட்ஸ், இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்க முடியும். யார்கிட்ட இருந்து அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எனக்கு யூஸ் பண்ணுறாங்க.
ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். மெயின் ஆஃப் தீம் பார்த்திங்க அப்படின்னா நான் அண்டர்லைன் பண்ணுறதாலும் புக்கில் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும், கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதியிருக்கணும். ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டருக்கும் யூசருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி இன்ட்ராக்ஷனாக இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் யூசருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணி என்ன பண்ண முடியும், ஈஸியாக அந்த ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட்டேஷன் பண்ண முடியும். ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி வென் பவர் இஸ் டர்ன்ட் ஆன். என்னுடைய கம்ப்யூட்டர் நான் இப்போ ஆன் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி வென் பவர் இஸ் டர்ன்ட் ஆன். பூட்டிங் ப்ராசஸ் அதான் என்ன சொல்லும் அப்படின்னா பூட்டிங். என்னுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆன் பண்ணோன்னா அதுவே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆக ஆரம்பிக்கும். என்னுடைய சிஸ்டமில் என்ன பண்ணும், ஃபைல் செக் பண்ணும், சாஃப்ட்வேர்லாம் ப்ராப்பராக இருக்கா, ஹார்ட்வேர்லாம் ப்ராப்பராக இருக்கா, டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கிறது, லிங்க் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. நான் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோலிங் இன்புட். யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இந்த யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறப்போ என்னுடைய சிஸ்டம் என்ன பண்ணுவாங்க, இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இட் வில் பி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா? இப்போ நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் அப்படின்னு சொன்னால் தான் என்ன ஆகும், பிரிண்டரில் எனக்கு அவுட்புட்டு பேப்பர் பிரிண்ட் ஆகி கிடைக்கும். அதே மாதிரி நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு விஎல்சி பிளேயரில் நான் ஒரு வீடியோ ஆடியோ ப்ளே பண்ணால் தான் ஹார்ட்வேர் டிவைஸில் ஸ்பீக்கரில் எனக்கு சவுண்டு வரும், அவுட்புட் மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்போ கண்ட்ரோல் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லலாம். மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. என்னுடைய யூட்டிலைசேஷன் அப்படின்னா என்னென்னா என்கிட்ட இருக்கக்கூடிய மெமரியை யாருக்கு எவ்வளோ பிரித்து கொடுக்கணும், என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது யார் டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆஃப் மெமரியை இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா? ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு யூசர் ப்ரோக்ராம்ஸ். என்னுடைய யூசர் ப்ரோக்ராம்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் ஆஃப் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னுடைய யூசருக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்களேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபைலோ அல்லது ஒரு ஃபோல்டரோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னுடைய சிஸ்டமில் டெலீட் பண்ணோம் அப்படின்னா இஃப் யூ ஆஸ்க் giving a message or showing a message or do you want to delete the file, do you want to save, do you continue அப்படின்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் கேட்கும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி, என்னுடைய ஃபைல்ஸை செக்யூராக பார்த்துக்கும். இந்த ஒர்க் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஒரு ப்ராசஸ். அதுதான் இங்கே சொல்கிறோம் நம்ம யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம எதுவரையும் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய கான்செப்டில் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸை எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுறோம். அதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு 2 பாயிண்ட்ஸ் ஸ்டடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் டு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது அப்படிங்கிறது ஸ்டடி பண்ணோம். ஒன் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அனதர் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு ஸ்டடி பண்ணோம். அதை எலாபரேட்டாக ஸ்டடி பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் நம்மளுடைய ப்ராசஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எங்கே கனெக்ட் ஆகுது, அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஃபார் லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல், அது 2 மார்க் கொஷின், அதை டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் யூசர், ஒரு டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணோம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது ஒரு 3 மார்க் கொஷின் உங்களுக்கு. சரிங்களா? புக் பேக்கில் ஒரு 3 மார்க் கொஷின், அது இன்சைடில் உங்களுக்கு 3 மார்க் கொஷினாகவும் உங்களுக்கு கேட்கலாம். நான் ஃபர்தராக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் த கிளாஸ், இஃப் யூ கான்டாக்ட் டு மீ. தேங்க்யூ.